இன்றைக்கி லஞ்சுக்கு நான் செஞ்சுருந்த காராமணி தொக்கோட வீடியோ தான் இது. இதுக்கு முன்னாள் நைட்டே நான் காராமணி ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். அது ஊறுனதுலேயே கொஞ்சம் நல்லா மசிஞ்ச மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் நான் குழந்தைக்கு கொடுக்குறது அப்படிங்கிறதுனால நான் குக்கரில் போட்டு ஒரு 1 விசில் கிட்ட விட்டுக்கிட்டேன். இது வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. கூடவே வந்து உப்பு போட்டுக்கோங்க. இது காராமணிக்கு மட்டும் உப்பு. நம்ம தொக்கு செய்யும்போது அதுக்கான உப்பு போட்டுக்கலாம். ஸோ அதுக்கான உப்பு மட்டும் போட்டு நல்லா குக்கரில் 1 விசில் கிட்ட விட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ மெயின் டைம் வந்து நான் வந்து வெங்காயம், தக்காளி, பூண்டு, கருவேப்பிலலாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். நல்லா குக்கர் விசில் விட்டு அதை எடுத்துட்டேன். அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேணாம், அதிலே சத்து இருக்கும். ஸோ அதை அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. இது நசுக்கி பார்த்தா நசுங்கிற அளவுக்கு இருந்துச்சு. ஸோ இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ வந்து ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு அது எண்ணெய் காஞ்சதும் ஒரு 1 டீஸ்பூன் கிட்ட கடுகு, சீரகம், கொஞ்சோண்டு சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக என்னோடய ஸ்டைலில் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால நான் சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 பூண்டு கிட்ட ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் வந்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த வெங்காயம், அதுக்கப்புறம் இந்த தொக்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிட்டேன். ஆல்ரெடி நம்ம உப்பு இருக்க தண்ணியும் ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா அந்த காராமணி வேக வச்ச தண்ணியும் நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வதங்கிறதுக்காக நான் உப்பும் போட்டு நல்லா ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். வெங்காயம் நல்லா வந்து லைட் ப்ரௌனிஷ் கலர் வர வரையும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து தக்காளியும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். தக்காளி மசிஞ்சு வரணுன்றதுக்காக நான் மூடி போட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு 2 நிமிஷத்தில் நல்லா குக் ஆகி வந்துடும். இப்போ வந்து மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். இந்த மிளகாய்த்தூள் காரம் இல்லைன்றதுனால நான் தனியாத்தூள் ஆட் பண்ணல. நீங்கள் வேணும்னா தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் கிட்ட கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எண்ணெய் மிக்ஸ் பண்ணி எடுத்து கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரும். ஃபுல்லாக எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்க வேண்டாம். கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நம்ம வேக வச்சுருக்க காராமணியோட தண்ணி இருக்கும்ல, அந்த தண்ணியை ஊற்றி நல்லா நான் கொதிக்க விட்டேன். கூடவே நீங்கள் வந்து எவ்வளோ தண்ணி வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நான் தொக்கு மாதிரி பண்ணுறேன். நீங்கள் குழம்பு மாதிரி வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் அப்புறம் வந்து வேக வச்ச காராமணியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த காராமணி அந்த தொக்கில் அந்த ஃப்ளேவரோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கூடவே நான் தண்ணியை ஆட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு 3 to 4 மினிட்ஸ் நல்லா மீடியம் ஃப்ளேமில் குக் ஆகட்டும். நல்லா அப்படியே ஃபுல்லாக அப்படியே தொக்கு மாதிரி ஆகி வரும். இதுலேயே எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி தூவியை எடுத்துக்கிட்டோம்னாக்கா சூப்பரான காராமணி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இது ஹெல்த்தியாகவும் இருக்கும், குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், பாய்.